திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஒரே நாளில் 20க்கும் மேற்பட்டோர் வெறிநாய் கடித்து பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக சாலையில் அதிக அளவில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர். இதுகுறித்து நகர்மன்ற கூட்டங்களில் கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்தும் பலனில்லாத நிலையில் காந்திநகர் பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய்களால் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே மர்ம நபர்கள் தீ வைத்ததால் ரயில்வே துறைக்கு சொந்தமான 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராப் பாக்ஸ் எரிந்து சேதமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்திரநகர் பகுதியில் ரயில்வே ஒப்பந்ததாரர் வைத்திருந்த 500 டிராப் பாக்ஸுகள் தீக்கிரையாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்டவாளம் அருகே உயரக கேபிள்கள் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் இவை மின்கசிவு காரணமாக தீ பரவிய வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவரின் அலட்சியத்தால் குழந்தை உயிரிழந்ததாக குடும்பத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். CN பாளையத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சூரிய பிரகாஷின் மனைவி மலர்வெளி கடந்த 13ஆம் தேதி பிரசவத்திற்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்டார். குழந்தையின் தலை வெளிவந்த நிலையில் சிக்கல் ஏற்பட்டதாக கூறி தாமதமாக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஆனால் குழந்தை மூச்சு திணறலால் உயிரிழந்தது. இதையடுத்து சூரிய பிரகாஷ் குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். தொடர்ந்து நடுவரப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது மாதிரி சரியா பிரசவம் பார்க்கறதில்ல, முறையான பயிற்சியோட அவங்க செய்யறதில்ல. தொடர்ந்து இறப்பு இந்த மாதிரி ஏற்படுது. இனிமேல்ட்டு யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு இறப்பு ஏற்படக்கூடாது. அந்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கணும். இது எல்லாம் கோரி ஆட்சித்தலைவர் அவர்களை சந்திச்சிருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறோம். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போவதாக தற்போது தெரிவித்துக் கொள்கிறோம். தஞ்சாவூர் அருகே சிங்கப்பெருமாள் குளத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இறந்தவர் முகம் முழுவதும் சிதைந்தவாறு காணப்படும் நிலையில் குளத்தின் கரையோரம் ஜீன்ஸ் பேண்ட் கிடந்துள்ளது. இதையடுத்து இறந்தவர் கொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களை பதற்றமடைய வைத்துள்ளது.